ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்பவே பிஸியாகவே இருந்துட்டு இருந்தேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டு செடி எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஆனால் ரோஜா செடி மட்டும் வந்துட்டு எத்தனை வாட்டி வச்சாலுமே வந்துட்டு செத்து போய்கிட்டே இருக்கு. எங்கள் வீட்டில் வந்துட்டு வளரவே மாட்டேங்குது. இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 50+ செடியாச்சும் நாங்கள் வச்சிருப்போம். வச்சிருந்தா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தான் வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 3 பூ பூத்துட்டு உடனே வந்துட்டு அது வந்துட்டு செத்து போயிடுது. ஒருவேளை வந்துட்டு டப்பால வைக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆசை ஆசையா அடிக்கடி எங்க அம்மா வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது வந்துட்டு கிளம்பாம அடிக்கடி வந்துட்டு செத்து போய்கிட்டே இருக்கு. அதோட ரோஜா செடி வளர்க்குற ஆசையே நாங்க வந்து விட்டுட்டோம். நான் ஊர்ல இருந்து எப்போ வந்தாலுமே வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மாக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளீனிங் ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரியே தான் இங்க வந்துட்டு சரி வீடு எல்லாமே வந்துட்டு வெளியில வந்துட்டு டைல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. சரி அது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பிரெட் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு போட்டதெல்லாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பிரெட் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியா செய்யறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நீயே போடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி இப்படின்னு போட்டு ஒரு வழியா வந்துட்டு நாங்க ஏதோ பிரெட் ஆம்லேட்ன்ற பேர்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு போட்டு மேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்.